வணக்கம் நண்பர்களே. மனதளவில் தூக்கி எறிய வேண்டும் மனிதர்கள். நம்ம வாழ்க்கையில் சில மனுஷங்க நம்மளை முன்னேற வைப்பாங்க. ஆனால் சில மனுஷங்க நமக்கு ஊக்கமாகவும் இருப்பாங்க. ஆனால் சிலர் மட்டும் நம்முடைய நிம்மதியையும் சரி தன்னம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் மெதுவாக அழித்து கொண்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனுஷங்களை மனதளவில் தூக்கி எறிய நாம் கற்றுக்கொள்ளணும். அதற்காக அவங்கள வெறுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் அவங்களோட எதிர்மறை தாக்கத்திலிருந்து நம்மளே பாதுகாத்து கொள்ள வேண்டும். மனதளவில் தூக்கி எறிய வேண்டிய மனுஷங்க யார் தெரியுமா? முதல்ல எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்கிறவங்க. நான் அடிக்கடி சொல்கிறது, நீ என்ன செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க. நீ ஒரு நல்ல வேலை இருந்தாலும் அது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வாழ்க்கையில் முன்னேறின அப்படின்னா உனக்கு அது ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இங்கே தோற்றீங்க அப்படின்னா நான் உன்கிட்ட அப்போவே சொன்னேன்ல நீ தோப்ப அப்படின்னு உனக்கு கஷ்டப்படுத்துவாங்க. இப்படிலாம் பட்டவங்க உங்கள் தன்னம்பிக்கையை மெதுவாக குறைச்சி உங்களை முன்னேற விட மாட்டாங்க. நினைவில் வைத்து கொள்ளுங்க, குறை சொல்பவர்களின் குரலை விட உங்கள் கனவுகளின் குரல் பெரியதாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, உங்களை பயன்படுத்தி கொள்ளும் மனிதர்கள். அவங்களுக்கு தேவை இருக்கும்போது மட்டும் உங்களை தேடுவாங்க. உங்களுக்கு உதவி வேணும், உங்களுக்கு பணம் வேணும், உங்களுக்கு நேரம் வேணும். ஆனால் உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் அவங்க காணாமல் போயிடுவாங்க. உறவு என்பது ஒரு வழிப்பாதை அல்ல. அன்பும் மரியாதையும் இருபுறமும் இருக்க வேண்டும். மூணாவது, உங்களோட வெற்றியை பொறுக்க முடியாதவங்க. உங்கள் தோல்வியில் ஆறுதல் கூறுவாங்க, ஆனால் உங்கள் வெற்றியில் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா உங்கள் வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்காது. உண்மையான நண்பர்கள் உங்கள் வெற்றியை கொண்டாடுவாங்க. போலி நண்பர்கள் உங்கள் வெற்றியை பார்த்து பொறாமப்படுவாங்க. நாலாவது, நான் எப்போதுமே சொல்கிறது, எப்போதும் எதிர்மறையாக பேசுங்க. உன்னால் முடியாது, அது நடக்காது, வீணாக முயற்சி பண்ணாத. இந்த வார்த்தைகள் உங்கள் மனசில் விஷம் போல செயல்படும். ஒரு மனுஷன் தோல்வி அடைவதற்கு முன் அவன் மனதில் தோல்வி அடைகிறான். அதனால் எதிர்மறை எண்ணங்கள் விதைப்பவர்களிடம் விலகுங்கள். கொஞ்சம் தூரமாகவே இருங்க. அவங்க எவ்வளோ நெகட்டிவாக பேசினாலும் அந்த இடத்துலேருந்து அந்த வார்த்தையை கேட்டுட்டு அதே இடத்துல அவங்க சொன்ன வார்த்தையை தூக்கி எறிஞ்சு போட்டு வந்துடுங்க. அது உங்கள் மூளைக்கு கொண்டு போவாதீங்க. உங்கள் கனவுகளை கேலி செய்பவங்க. அஞ்சாவது, நீங்கள் பெரிய கனவு கண்டா சில பேர் சிரிப்பாங்க. உன்னால் நீயே அதை செய்ய போகிற, உன்னால் முடியாது, உன் நினைவில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி சிரிப்பவங்க நாளைக்கு உங்களை பார்த்து ஆச்சரியப்படலாம். கனவை கேலி செய்வதை விட கனவை யார் நம்புகிறாங்களோ அவங்கக்கிட்ட இருங்க. உங்களை நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யார் நெகட்டிவாக பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட இருக்காதீங்க. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ உனக்காக பாசிட்டிவாக பேசுவாங்க பாரு, உன்னால் முடியும், நீ ஜெயிப்ப, அந்த மாதிரி இருக்கவங்கிட்ட கூட இருங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த வார்த்தைகள் உங்களை இன்னும் மேலும் முன்னேற கண்டிப்பாக வைக்கும். ஏன்னா வார்த்தைகளுக்கு அவ்வளோ பவர்ஃபுல். எப்போதுமே ஒப்பிட்டு பேசுவாங்க. ஆறாவது, அவனை பாரு, அவளை பாரு, நீ மட்டும் ஏன் இப்படி. ஒவ்வொரு மனுஷனுக்குமே தனிப்பட்ட பயணம் இருக்கு. மீனை மரத்தில் ஏற சொல்ல முடியாது, கழுகை நீந்த சொல்ல முடியாது. நீங்கள் தான். உங்களை மற்றவங்களோடு ஒப்பிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்களுக்கு ஏற்ற வீட்டில் உள்ளவங்களோ ஏதோ ஒன்று வாங்கிட்டாங்க அப்படின்னா
கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க வாங்கிட்டாங்களே, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை வேறு. நீங்கள் உழைங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க. அதை விட நீங்கள் பல மடங்கு உங்களால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அவங்க கால சூழ்நிலைகள் வேறு, உங்களோட சூழ்நிலைகள் வேறு. 7வது, மரியாதையே கொடுக்காத மனுஷங்க. அன்பு இல்லாமல் கூட வாழலாம், ஆனால் மரியாதை இல்லாமல் எந்த உறவுமே நீடிக்காது. உங்கள் உணர்வுகளை மதிக்காதவங்க, உங்கள் நேரத்தை மதிக்காதவங்க, உங்கள் வார்த்தைகளை கேட்க கூட விரும்பாதவங்க, உங்கள் எல்லைகளை மதிக்காதவங்க, அவங்களாம் அவங்க வாழ்க்கையில் அதிக இடம் கொடுக்காதீங்க. என்னன்னா என்ன, ஏன்னா இவங்களாம் ஒரு விஷம் பூச்சுங்க. கவனமாக இருங்க உங்கள் வாழ்க்கையில். 8வது, எப்போதுமே ஒரு பிரச்சனையை உருவாக்குறவங்க. நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் இருக்கிற இடத்துல அமைதி இருக்காது. நீங்கள் நல்லா பாருங்கள், சில பேர் இருக்கிற இடத்துல அமைதி இருக்கவே இருக்காது. அமைதி எவ்வளோ ஒரு பெரிய ஒரு வார்த்தை தெரியுமா? அது அமைதிங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் கிடச்சிடாது. வம்பு, சண்டை, கிசுகிசுன்னு பேசுகிறது, பொய், இதான் அவங்களோட வாழ்க்கையாக இருக்கும். அதுலேயும் அவங்க வாழ்க்கையை அப்படியே முடிச்சிருவாங்க. இந்த உலகம் என்னது, இந்த உலகத்தில் நம்ம என்ன கற்றுக்கணும், நம்ம ஏன் வந்திருக்கோம், அதெல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களாம் வேறு. அவங்களாம் நீங்கள் அவங்க கூட ஒப்பிட்டே பார்க்கக்கூடாது. அமைதியை விரும்பும் ஒருவர் இப்படிப்பட்ட மனுஷனிருந்து விலகியே இருக்கணும். வாழ்க்கையில் அமைதிங்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர் சொல்லுவாங்க, அவளா அமைதியாக இருப்பான், அவனா அமைதியாக இருப்பான் அப்படின்னு. ஆனால் நிறைய பேருக்கு தெரியல அந்த அமைதியில் இருக்க சந்தோஷம் என்னதுன்னு. கிசுன்னு பேசுகிறது, பொய் சொல்கிறது, இந்த நேரமும் குறை சொல்கிறது, அதுதான் வாழ்க்கை. மனுஷங்களை பாருங்கள், அந்த மாதிரி மனுஷங்களை தான் நிறைய பேர் விரும்பி போவாங்க, அவங்கள தான் நம்புவாங்க. ஆனால் உண்மை என்னன்னு காலம் பதில் சொல்லும். அதனால் எப்போதுமே பிரச்சனையை உருவாக்குறவங்கிட்ட தூரமாக இருங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு தேவையும் இல்லை. மற்றவங்கள பேசுகிறவங்க ஏன் உங்களை பேச மாட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? அதனால் கவனமாக இருங்க, தூரமாக இருங்க. 9வது, உங்கள் மன நிம்மதியை கெடுக்கிறவங்க. ஒரு நபரிடம் பேசிவிட்டு வந்த பிறகு உங்களுக்கு சோர்வாக இருக்கிறதா? அதாவது சில மனுஷங்கிட்ட பேசவே முடியாது. நம்ம ஒரு ஆறுதலுக்காக போவோம், அவங்க கூட கொஞ்சம் பேசி நம்ம மனசை இன்னும் கஷ்டப்படுத்துவாங்க. ஏன்டா அவன்கிட்ட போய் பேசணும், அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். அது ரொம்ப மன அழுத்தத்தை தரும். எப்போதுமே கவலையாக இருக்குதா அப்படின்னா அந்த நபர் உங்களுக்கு மன நிம்மதியை கெடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். உங்க கூட இருக்கிறவங்களோ இல்லை தூரமாக இருக்கிறாங்களோ உங்கள் மன நிம்மதியை கெடுக்கிறாங்க, உங்கள் கவலைக்குள்ளாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கவனமாக இருங்க அவங்கக்கிட்ட. ஏன்னா அவங்க ஆசையே அதான், நீ அழணும், நீ கவலையாக இருக்கணும், நீ வாழ்க்கையில் எப்போதுமே முன்னேறவே கூடாது. அவங்க தாட் அது மட்டும்தான். வெளிமுகங்கள் பார்க்க நல்லா இருக்கும், அவங்க வார்த்தைகளாக தான் இருக்கும், ஆனால் அது உண்மை கிடையாது. மனசில் வன்மை மட்டும்தான் இருக்கும். உங்கள் அமைதியை காக்கும் உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு தெரியணும், நம்ம யார்கிட்ட பேசணும், நம்ம யார்கிட்ட பேசினா நமக்கு கவலை தெரியாது, நம்ம யார்கிட்ட பேசினா நமக்கு மன நிம்மதி கிடைக்கும், அதை தெரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சு நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுங்க. உங்களை நீங்கள் சந்தேகப்பட வைப்பவங்க. நீங்கள் திறமையானவளாக இருந்தாலும் கூட உங்கள் பலவீனமாக போல் உணர வைப்பாங்க. நீங்கள் நல்லவங்களாக இருந்தாலுமே உங்களை தவறான போல் உணர வைப்பாங்க. இப்படி, அதாவது நீ நல்லவனாக இருப்ப, ஆனால் அவங்க பேசலை, நம்ம தான் ஒருவேளை கெட்டவங்களோ அப்படின்னு நம்மளே நம்பிப்போம். அதை இன்னும் நம்மளுக்கு மன அழுத்தத்தையும் கஷ்டத்தையும் தரும். அந்த மாதிரி மனுஷங்கிட்டேருந்து தூரமாகவே இருங்க. இப்படிப்பட்ட மனுஷங்கிருந்து மனதளவில் விழுகிறது ரொம்ப முக்கியங்க.
பலவலான்னு பேசுகிறவங்க கூட நம்பலாம். ஆனால் எந்த நேரமும் குறை சொல்லிகிட்டே இருக்கிறது, புலம்பிகிட்டே இருக்கிறது, தான்னு ஒரு தற்பெருமையோடு இருக்கிறது, அந்த மாதிரி மனுஷங்கிட்டலாம் கொஞ்சம் தூரமாக இருங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மட்டும்தான் நல்லா வாழணும், அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் சிறந்து இருக்கணும். அப்படி ஒரு தாட் அவங்களே நம்ம இருக்கோம், நம்மளை முன்னேறவும் விட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி மனுஷங்க நீங்கள் பேசுங்க, ஆனால் எப்படி பேசணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எடுத்து கொஞ்சம் தூரமாக இருங்க. மனதளவில் தூக்கி எறிவது என்பது ஒரு வித வெறுப்பது கிடையாது. நான் சொல்கிறது மனதளவில் தூக்கி எறியணும் அப்படிங்கிறது அவங்கள வெறுப்பது கிடையாது. அவங்கள்ட்ட பேசுங்க. சில வார்த்தைகள் எதுவும் சொல்கிறாங்களோ அது மைண்டில் கொண்டு போகாதீங்க. ஏன்னா அந்த வார்த்தைக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. அது உங்கள் மன நிம்மதியை பாதுகாப்பது. உங்கள் வாழ்க்கையை மிகவும் மதிப்புமிக்கது. உங்கள் நேரம் மதிப்புமிக்கது. உங்கள் கனவுகள் மிகவுமே மதிப்புமிக்கது. உங்களை வளர்க்காத, உங்களை மதிக்காத, உங்கள் மகிழ்ச்சியை கெடுக்கும் மனுஷங்களுக்கு உங்கள் மனசில் இடம் கொடுக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையின் தரம் உங்களை சுற்றி இருக்கும் மனுஷங்களின் தரத்தை பொறுத்து. நல்லவர்கள் அருகில் வைத்து கொள்ளுங்க. எதிர்மறை மனுஷங்களில் மனதளவில் தூக்கி எறிங்க. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு சின்ன ஐகான் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தலைப்பில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.